ஹஜ் என்பது ஒரு வணக்கம். யார் இந்த ஹஜ் வணக்கத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டால் 5 நேர தொழுகை இருக்குத்தானே. 5 நேர தொழுகையை பொறுத்த வகையில ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் உள்ள கடமை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறாரோ அவருக்கு 50 நேர தொழுகையில நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே நேரம் ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் பொடுபோக்கு செய்கின்ற தொழுகையாளிகளுக்கு நாசம் இருக்கிறது நல்லா சொல்கிறான். 5 நேர தொழுகை 4 நேரம் தொழுகிறது, 3 நேரம் தொழுகிறது, அப்படிதானே? டைம் கிடைச்சா தொழுகிறது. தொழுகையில் பொடுபோக்கு செய்கிற தொழுகையாளிகளுக்கு கேடு என்று சொல்றான். எனவே ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இருக்குது. அதே போல நேரம் தாழ்த்தி வேணும்னு லுகரை கொண்டு போய் மகரிபுக்கு பின்னால தொழுகிறது, மகரிபை கொண்டு போய் இஷாக்கு பின் ஜம்மு செய்யறதல்ல, வேணும்னு தொழுகை என்ன செய்யறது? நேரம் இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம். விளங்குதா? லுகருக்குள்ள நேரத்துல தான் தொழணும், அசருக்குள்ள நேரத்துல தான் தொழணும். பயணிகளுக்கு வேற சட்டம் சொல்லி இருக்குது. வேணும்னு ஒரு தொழுகையை புறக்கணிச்சால் அவர் தண்டி. எனவே ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இருக்குது. நோன்பு எடுத்துக்கோங்க, அது யாருக்குள்ள கடமை? எல்லா முஸ்லிம்கள் மீது உள்ள கடமை. ஆனா நோயாளிகள் விதிவிலக்கு, அப்படிதானே? வயதுக்கு போனவர்கள் விதிவிலக்கு, பயணிகள் விதிவிலக்கு, மாதவிடாய் காலத்து பெண்மணிகள் விதிவிலக்கு. அதே போன்று யாரு பிள்ளைக்கு பால் கொடுக்கிறவங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவங்க, அவர்களுக்கு விதிவிலக்கு. இதுக்கு அப்பால நோன்புன்றது ஒவ்வொரு நாளும் கடமையான ஒன்று அல்ல. 12 மாதத்துல ரமலான் மாசத்துல மட்டும் உள்ள கடமை. ஜக்காத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் அது வசதி படைத்த பணக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 10.5 பவுன் பொறுமதியான சொத்துக்களை அடிப்படையாக வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் எது கடமை. எனவே அது கூட சாதாரணமான மனிதர்களுக்கு கடமை அல்ல. ஹஜ்ஜை பொறுத்தவரை அது யாருக்கு கடமை அப்படின்னு நம்ம விளங்கினோம்னா நிறைய பிரச்சனைக்கு என்ன செய்யும்? தீர்வாகும். ஏன் நான் இதை சொல்றேன் என்று சொன்னா, இன்னைக்கு நிறைய முஸ்லிம்களை பார்க்க முடியும், ஹஜ்ஜுக்காக வாழ்றாங்க. சுபகு தொழுகிறது இல்ல, 5 நேரம் தொழுகிறது இல்ல, ஹஜ்ஜுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை செய்ய மாட்டாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு போகணும் என்ன செய்யறாங்களாம்? பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இங்க புள்ள குட்டிய சரியா வளர்க்கணும், மகளுக்கு நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து முடிச்சு வைக்கணும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சீதனமா அது பிரச்சனை இல்ல, அனாச்சாரமா அது பிரச்சனை இல்ல, வார மாப்பிள்ளை எப்படின்னா அது பரவாயில்ல, நோக்கம் ஹஜ்ஜு செய்யணுமா. அப்படிதானே? எந்த அளவுக்குண்டா சில நேரங்கள்ல தண்ட வீட்டுல சாப்பிடுறதுக்கு இல்ல, ஆனா ஹஜ்ஜுக்கு சல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். வீட்டை விட்டு ஹஜ்ஜுக்கு போறாங்களாம். அல்லாஹ் அக்பர். இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லுதா? காரணம் என்ன? ஹஜ்ஜி யாருக்கு கடமை? அதை விளங்காததான் பிரச்சனை. விளங்குதா? அதை விளங்காததான் பிரச்சனை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிஸ்ததா இலைஹி சபீலா. அந்த காபத்துல்லா கிட்ட போயிட்டு வாரத்துக்கு யாருக்கு சக்தி இருக்குதோ அவருக்கு மட்டும்தான் ஹஜ்ஜி கடமை. தொழுகையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லிம் மீதுள்ள கடமை. நோன்பை பொறுத்த வகையில் அது ரமலான் மாசத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய கடமை. ஜக்காத்தை பொறுத்த வகையில் செல்வந்தர்களுக்குள்ள கடமை. ஹஜ்ஜி யாருக்கு கடமை? செல்வந்தர், ஏழை, பணம் அப்படி அல்ல. யாருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வர வசதி இருக்குதோ அவருக்கு தான் என்ன ஹஜ்ஜி கடமை. உங்களோட வீடு காபத்துல்லாக்கு பக்கத்தில் இருக்குன்னு வைங்க, உங்களோட வீடு காபத்துல்லாக்கு பக்கத்தில் இருக்குது, அல்லது நீங்க மக்கால தொழில் புரியுற ஒருவர், உங்களுக்கு பெரிய பொருளாதாரம் வேணுமா, தவண்டு போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வரலாம். ஏழுமா இல்லலாம், சும்மா செம்பலுக்கு சொல்றேன் நான். அப்படி ஒரு வசதி இருக்குமா? பொருளாதார நோக்கம் அல்ல. அந்த இடத்துக்கு போயிட்டு வாரத்துக்கு சக்தி மனிதனுக்கு மனிதன் வித்தியாசமாகும். எனக்கிட்ட பெரிய பொருளாதார பலம் இருக்கும், எனக்கு பிளைட்டுக்கு ஏற முடியாமல் இருக்கும். அப்படி மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? பிளைட்டுக்கு ஏறினா மயக்கம் வரும், பிளைட்டுக்கு ஏறினா தலை சுத்து வரும், அவரு கப்பல் ஏறி பயணம் செய்யலாம், ஆனா பெரிய பணக்காரன். ஹஜ்ஜி கடமையாகுமா? ஹஜ்ஜி கடமையாகாது. விளங்குதா? எனவே பொருளாதார வசதியும் இருக்கணும், உடல் பலமும் இருக்கணும். சில மனிதர்கள் இருப்பாங்க, அவருக்கு ஹஜ்ஜிக்கு போய் அவருக்கு ஹஜ்ஜி செய்ய இயலா, ஆனா என்ன தெரியுமா செய்வாங்க? இல்ல நீங்க வாங்க ஹஜ்ஜிக்கு, குரூப் நடத்துறவங்க நடக்கேலா, தின்னேலா, குடிக்கேலா, அப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் கூட்டிட்டு போவாங்க. ஏன்? அவருக்கு லாபம். போயிட்டு வாரத்துக்கு சக்தி இருக்குதா? அப்படிதானே? இது ஒன்றும் இல்ல, இல்ல நம்ம ஆள் போட்டு வேலை செய்வோம். இஸ்லாம் சொல்லுகிற உனக்கு சக்தி இருக்குதா போ. இல்ல எனக்கு ஒரு ஆளுக்கு வேலைக்கு சல்லி கொடுக்கலாம், கூட்டிட்டு போங்க, பிரச்சனை இல்ல. ஆனா வற்புறுத்தி என்ன செய்யக்கூடாது. எந்த அளவுக்குன்னா எல்லாம் மீறி ஹஜ்ஜ பத்தி ஆசை ஊட்டி 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 அவங்க பிசினஸுக்கு செய்யறவங்க. நாங்க ஏன் ரத்தம் கொதிக்கணும்? அவங்க பேசுறத பார்த்து ஏன் நாங்க டென்ஷன் ஆகணும்? அவர் ஹஜ்ஜ பத்தி அப்படி சொன்னாலும் இப்படி சொன்னாலும் உடனே எல்லாம் வேணாம், வெத்தில வித்து ஹஜ்ஜிக்கு போகணும். ஆனா வெத்தில விக்கிறது ஹலாலா ஹராமா? சிகரெட் வித்து உண்டியல் போட்டாங்க ஹஜ்ஜி போறதுக்கு, சிகரெட் விக்கிறது ஹலாலா ஹராமா? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு வழியில நம்ம என்ன செய்யணும்? ஹஜ்ஜிக்கு போகணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வசதியை தந்து உடல் பலத்தை தருகிறானா, போயிட்டு வாங்க.
அது இல்லையா, இங்கிருந்து 5 நேரம் தொழுதுகிட்டு, இங்கிருந்து ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு, இங்கிருந்து நோம்பு பிடிச்சுக்கிட்டு, இங்கிருந்து ஏழை எளியவர்களுக்கு நல்லா உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா அல்லாஹ் போதுமானவன். விளங்குதா? அதை விட மீறி நீங்க நல்லா விளங்கிக்கோங்க, பொருளாதார ரீதியான பலம், உடல் ரீதியான பலம், அதே போல போயிட்டு வாரத்துக்கான வழி இருக்குத்தானே, அது கிளியரா இருக்கணும். சில நேரம் இலங்கை கவர்மெண்ட் என்ன செய்து, நாங்க இலங்கையிலிருந்து யாரையும் என்ன செய்ய மாட்டோம், ஹஜ்ஜிக்கு போக விட மாட்டோம் என்ன செய்து தடை சட்டம் போடுகிறது. அப்படி போட்டா நம்மளெல்லாம் குற்றம் பிடிப்பானா? நம்மளெல்லாம் குற்றம் பிடிப்பானா? அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அப்படி ஒரு அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு சட்டம் வந்தால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை பிடிக்கணுமா, யுத்தம் செய்யணுமா, இல்ல ஹஜ்ஜி வணக்கத்துக்கு போக யுத்தம் செய்ய போகணுமா? கவர்மெண்ட் தடை போட்டுச்சா? ரசூலுல்லாஹ் ஹுதைபியா வரைக்கும் வந்தாங்களே, மக்காவுக்கு போக விடலையே, ரசூலுல்லாஹ் திரும்பி தானே போனாங்க. எனவே பாதை கிளியரா இருக்கணும். அதே போல சில நேரம் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு பிளைட் போகுது இல்லையா, பிளைட் பறக்க இயலலாம், அல்லது கடுமையான சூறாவளி, கடல் கொந்தளிப்பு, கப்பலுக்கு போக இயலலாம். இப்படி ஒரு நிலைமை வந்துடுது. ஹஜ்ஜிக்கு போகணுமா? ஹஜ்ஜி கடமையா? அன்பார்ந்தவர்களே, எனவே உடல் ரீதியான பலம், பொருளாதார ரீதியான பலம், போயிட்டு வாரத்துக்கான அந்த பாதை இருக்குத்தானே, அதுவும் பாதுகாப்பானதாக இருக்கணும். சில நேரம் மண் கொள்ள, இன்றைக்கு நம்ம பிளைட்ல பாதுகாப்பா போயிட்டு வரோம், அன்றைய காலம் ஒட்டகத்தில் என்ன செய்யணும், பாலைவன தொடர்ல பயணம் செஞ்சு வரணும், போகையில மண் கொள்ள அடிக்கிறாங்க. அப்படி ஒரு பயம், அச்சம் இருந்தால் ஹஜ்ஜி கடமையா? ஹஜ்ஜி கடமை இல்லை. எனவே பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக பலம் வேணும். அதே நேரம் போயிட்டு வாரத்துக்கான இந்த பாதையும் பாதுகாப்பானதாக, கிளியரானதாக இருக்கணும். அதுக்கு அப்பால பெண்களை பொறுத்தவரை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கடமை இருக்கு. என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு ஒரு ஆண் துணையும் தேவை. ஆண்களை பொறுத்த வகை, பெண்களை பொறுத்த வகையில அவர்களுக்கு ஒரு ஆண் துணையும் தேவை. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நபித்தோழர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் யாரும் பெண்கள் தனியே இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம். பெண்களை பார்த்து சொல்றாங்க, எந்த பெண்ணும் ஆண் துணை இல்லாமல் பயணம் போக வேண்டாம். அப்படி சொல்லும் பொழுது ஒரு நபித்தோழர் என்று கேட்கிற முறையை பாருங்க. எப்படி கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெயர் பல யுத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பெயர் பல யுத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறார். எப்படி கேள்? என்னுடைய பெயர் பல யுத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய மனைவி தனிமையில் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறார், நானும் மனைவியோடு போக வேண்டுமா? அப்படித்தானே? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ யுத்தம் செய்யறதெல்லாம் நிறுத்தி விட்டு போய் உன் மனைவியோட சேர்ந்துக்கோன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் பாதுகாப்பான காலம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலம் மக்கா வெற்றிக்கு பின்னால் அச்சம் தீர்ந்த காலமா மாறிச்சா இல்லையா? சஹாபாக்கள் நம்பகமானவர்களா இல்லையா? பல பெண்களோடு சேர்ந்து போனா பாதுகாப்பா இல்லையா? எல்லாம் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை தேவைன்னு சொன்னாங்க. எனவே கணவனை போய் சேர்ந்து கொண்டு அனுப்பி வச்சாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இருக்கும் பொழுது 50 பொம்பளைகளோட 51வது பொம்பளை எங்களுக்கு போயிடுமா? பெண்கள் கூட்டத்தோட போறோண்டு போகலுமா? அதுல வேற சவுதி கவர்மெண்ட் கொடுக்கும், 50 வயசு தாண்டினா வரலான்னு அவங்க கொடுப்பாங்க. இஸ்லாம் தந்துதா? இஸ்லாம் தந்துதா? அல்லாஹ் அக்பர். சில பொம்பளோட ஹஜ்ஜில உள்ள ஆசை என்ன, இவக்கு 39 வயசு, ஆண் துணை இல்லாட்டி ஹஜ்ஜிக்கு எடுக்கிறது இல்ல, அவங்க உடனே இந்த போய் கடிக்கிறது 50 வயசு தாண்டி, அப்படி எல்லாம் கூத்து நடக்குது. விளங்குதா? கள்ள பாஸ்போர்ட் செஞ்சு அதுக்குண்டு என்ன மௌத்தா முந்தி போயிட்டு வரணுமா? உனக்கு கடமை இல்லாட்டி ஏனப்பா நீ கஷ்டப்படணும்? உனக்கு கடமை இல்லைன்னா ஏன் தவறு செஞ்சு கஷ்டப்படணும்? எனவே இஸ்லாமிய வரம்பை மீறி ஹஜ் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. விளங்குதா? எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களை பொறுத்தவரையில் எக்ஸ்ட்ரா ஒரு கடமை இருக்குது. என்ன ஹஜ் கடமையாகிறது சொன்னா, பொருளாதார பலம், அதே போன்று உடல் ரீதியான பலம், அதே போன்று என்ன போயிட்டு வாரத்துக்கான அந்த பயண வழியோட எக்ஸ்ட்ரா என்ன செய்யும்? ஆண் துணை ஒன்று தேவைப்படும். ஆண் துணை ஒன்று இல்லையா? உங்கள்கிட்ட வந்து இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு கோட்டா போகுது எவ்வளவு? 4.5 லட்சம் வைங்களேன், 4.5 லட்சம் போகுது. உங்கள்கிட்ட 9 லட்சம் இருக்குது. நீங்களும் ஹஜ்ஜிக்கு போறீங்க, ஒரு ஆண் துணையை கூட்டிட்டு போறீங்க, போயலுமா இல்லதா? உங்கள்கிட்ட 4.5 லட்சம் மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு மட்டும் போக சல்லி இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆண் துணை இல்லை, உங்களுக்கு ஹஜ்ஜி கடமையா? விளங்குதா? எனவே இதெல்லாம் விளங்காததுனால ஆர்வம் கூடி எல்லாம் மீறி என்ன செஞ்சிடறாங்க? எந்த அளவுக்கு சொன்னா, மாப்புள்ள சல்லி சேர்க்கிறார், தண்ட மனைவியை மட்டும் அனுப்பணுமாம் இந்த வருஷம். மகன் சல்லி சேர்க்கிறார், உமாவை மட்டும் அனுப்பணுமாம். கடமை இல்லாதது ஏனப்பா நீ செய்யணும்? அதனால இஸ்லாமிய வரம்பை மீறி போக வேண்டி வருது.
உம்மாவை தனி அனுப்ப வேண்டிய வசதி இருக்குதா, தாராளமா செய்யுங்க. வசதி இல்லாத நாங்க அல்லாஹ்வை குறைகாண்ற அளவுக்கு நம்ம என்ன செய்ய தேவையில்லை. கஷ்டப்பட்டு ஊட்ட வித்து வாசல வித்து விளங்குதா, இப்படி நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. அல்லாஹ் எங்கள்கிட்ட விசாரிக்க போறது இல்ல. அதுல வேற இப்படி ஒரு சாரார், எப்படி ஒரு தடவை ஹஜ்ஜி முடிச்சிட்டு வந்தா அதுக்கு போற என்ன கடமை, ஹஜ்ஜி கடமை ஒரு தடவை தான். அதுக்கு பிறகு வசதி இருந்தா கூட நமக்கு வேற எதை செஞ்சுட்டு போயலுமா, போகலாம். ஆனா நீங்க சல்லிய இப்படி ஒரு கூட்டம், எப்படி நம்ம ஒரு காலத்துல 100 அடிய போனோம், ஒரு காலத்துல வீணா சல்லிய செலவழிச்சோம், இப்ப நாங்க வருஷா வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரோம். இது ஹஜ்ஜி மட்டும்தானா கடமை? ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஹஜ்ஜி என்பது ஒவ்வொரு வருடமும் கடமையான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் ஆம் என்று சொன்னால் கடமையாகிவிடும், ஆம் என்று சொன்னால் கடமையாகிவிடும். அப்ப என்ன சொல்ல வந்தாங்க ரசூலுல்லாஹ்? ஆம்னு சொல்லல, ஒவ்வொரு வருஷமும் கடமைன்னு சொல்லல, ஒரு தடவை செஞ்சுட்டா அந்த கடமை என்ன முடிஞ்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற வழியில செலவழிக்கலாமா, செலவழிங்க. இன்னைக்கு நான் சும்மா சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு உருப்படியான ஒரு வைத்தியசாலை இருக்குதா? முஸ்லீம்களுக்கு ஒரு வைத்தியசாலை இருக்கு, நான் சும்மா கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இன்றைக்கும் பாடசாலை பாடசாலை ஓலவல் ஏலவல் கலப்பு பாடசாலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் கலப்பா தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 ஹாஜிமார் சேர்ந்து என்ன ஒரு பாடசாலை உருவாக்கியலதா, ஒரு பாடசாலை உருவாக்கியலதா? அதே போன்று இன்றைக்கு நீங்க வைத்தியசாலையில போய் பாருங்க, தாதி வேலையில முஸ்லிம் பெண்கள் மிக 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 குறைவு, அப்படித்தானே? அதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி எங்கட பெண்களை பயிற்சி கொடுத்து முறையா நாங்க என்ன செய்வோம், சேவையா செய்வோம். இதுக்கு ஒரு முயற்சி இருக்குதா? என்னமோ ஹஜ்ஜி செய்யறது மட்டும்தான் கடமை மாதிரி ரேடியோல பேசுறவங்க முழுக்க பிசினஸுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மீறி ஆசை ஊட்டுவாங்க. விளங்குதா? நம்ம ஒரு தடவை ஹஜ்ஜ செஞ்சு போட்டு நம்மளோட நாட்டுக்கு இருந்து இஸ்லாத்துக்கு சேவை செய்யலுமா, முஸ்லிம் சமூகம் முன்னேறதுக்கு வழி செய்யலுமா? தாராளமா செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. சரி, அதை விட வசதி இருந்தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர தவறல்ல, குற்றம் அல்ல. எனவே எது முக்கியமோ அதை நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, செய்ய வேண்டியிருக்குதுன்றத நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ஹஜ்ஜி கடமை யாருக்கு? இந்த நிபந்தனைகள் பூரணமாக வேண்டும். அது அல்லாம நம்ம எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு தின்ன குடிக்க இல்லாம சேமிக்கிறாங்களாம் எதுக்கு? அப்படியெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கல. உண்மையிலே உங்களோட உள்ளத்துல ஆசை இருக்குது, நான் ஹஜ்ஜி செய்வேன், வசதி இருந்தா ஹஜ்ஜி செய்வேன் ஆசை இருந்து ஹஜ்ஜி செய்யாம மௌத்தா போயிட்டீங்க, அல்லாஹ் நன்மையை தருவானா இல்லையா? ஆசைக்கு கூலி, ஆசைக்கு கூலி தருவானா? கட்டாயம் தருவான் ஆசைக்கு கூலி. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணை மிக்கவன். ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் ஆசை வைக்கும் பொழுதே செஞ்ச கூலியை கொடுத்துறான். சில ஆட்கள் ஹாஜத் மௌத்தா போறதுக்கு முன்னால் இந்த கண்ணால கபத்துலா பார்க்கணும். வசதி இருந்தா ஆசை, நல்ல ஆசை, தவறல்ல. அதுக்காக நம்ம என்ன செய்ய, எங்களை மாச்சிக்கிட்டு குடும்பத்துக்கு சாப்பிட தின்ன வசதி இல்லாம சொத்தெல்லாம் அழிச்சு என்ன செய்ய முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப பொறுப்புதாரிகளுக்கு ஒரு அறிவுரை என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த அறிவுரை உள்ளத்துல நல்லா வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒரு ஆசைக்காக, உங்களுடைய ஒரு சொத்து, உங்களுடைய ஒரு விருப்பத்துக்காக என்ன செய்ய வேணாம், புள்ள குட்டிட எதிர்காலம் பாரா போற அளவுக்கு சொத்துக்களை செலவழிக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளை குட்டிகளை ஏழைகளாக விட்டு விடுவதை விட பணக்காரர்களாக விட்டு செல்வது சிறந்தது என்று சொன்னார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? உங்களுடைய பிள்ளை குட்டிகளை ஏழைகளாக விடுவதை விட, அடுத்தவன் கையிட்டு கேட்கிற நிலைமையில விடுறதை விட பணக்காரனா விடுறது சிறந்ததுன்னு சொல்லிட்டு போனாங்க. விளங்குதா? உங்களுக்கு 5 லட்சம் இருக்குதா, நீங்க கூலி வீட்லயா இருக்கிறீங்க, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால சொந்த வீடு வாங்க முயற்சி பண்ணுங்க. விளங்குதா? உங்ககிட்ட 10 லட்சம் தான் இருக்குதா, அது மட்டும் தான் இருக்குது, அதுல அரை மாச செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு போய் நீங்களும் உங்களோட குடும்பம் என்ன செய்ய தேவையில்ல, கஷ்டத்துல போட தேவையில்ல. நல்ல ஒரு பொட்டி கடையை போட்டு என்ன செய்யுங்க, பிசினஸ் செய்யுங்க, புள்ள குட்டிய சந்தோஷமா வளங்க, அதுல எல்லாம் பரக்கத்து இருந்தா ஹஜ்ஜி செய்ய வேண்டிய உள்ளத்துல நியத்தை வைங்க, உள்ளத்துல ஆசையை வைங்க. மௌத்தா போனா அல்லாஹ் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, யார் ஒரு நல்ல காரியத்தை செய்ய என்றாரோ ஆசைப்படுறாரோ உடனே அல்லாஹ் செஞ்ச நன்மையை கொடுத்துட்டான். விளங்குதா உங்களுக்கு? எனவே அன்பான் இந்த அடிப்படையெல்லாம் விளங்கினா சமூகத்தில் நிறைய பிரச்சனைக்கு என்ன செய்யும். எந்த அளவுக்குன்னா சில குடும்பங்கள்ல மகனுக்கு தின்றதுக்கு சாப்பாடு இல்ல, மகனுக்கு வீட்டுக்கு கூலி கட்ட வசதி இல்ல, உம்மாட நிலைமை தான். உம்மா 1க்கு மேல 2 ஹஜ்ஜி, 2க்கு மேல 3 ஹஜ்ஜி, வாப்பா ஹஜ்ஜி ஹஜ்ஜி ஹஜ்ஜி. அடே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா கொடுக்கிறது ஆர்வம் ஊட்டலையா? குடும்பத்துடைய கஷ்டத்தை போக்குறத ஆர்வம் ஊட்டலையா? வசதி இருக்கும், மகன் கஷ்டவாளியா இருக்கிறானா, மகன் பிச்சை வாங்குற நிலைமை இருக்கிறானா,
அவனை முன்னேற்றத்துக்குள்ள வழிய பாருங்களேன். நாட்டுக்கு இருந்து ஜக்காத்து கொடுக்கறது இல்ல, 10.5 லட்சம் தான் ஜக்காத்து கடமை, அப்படிதானே? 10.5 லட்சமா 5.5 லட்சம், 5.5 லட்சம் இருந்தா ஜக்காத்து கடமையான நிலைமைக்கு வராரு. அவர் ஜக்காத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல, ஹஜ்ஜி தான் தாக்கட்டான், அதுக்கு தானே சல்லி சேர்த்தாரு. நான் கேட்கிறேன், இஸ்லாம் எல்லாம் மீறி கஷ்டப்படுத்தாதோட ஏன் நாங்க கஷ்டப்படுத்திக் கொள்ளணும்? எனவே வசதி இருக்குதா, அதான் நல்ல செல்வ சாப்பிட்டு குடிச்சு புள்ள குட்டிக்கு பரக்கத்தா கொடுத்து அதை விட மீறி என்ன இருக்குதா? வசதி இருக்குதா? செய்யுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க. ஆனா ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சா கடமை முடிஞ்சுன்ற நிலைமையில தான் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே ஹஜ்ஜி யாருக்கு கடமை என்ற பட்டியலில் இந்த ஒழுக்கத்தை விளங்கிக்கிட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம், எல்லாம் மீறி கொதிக்க மாட்டோம். நமக்கு 5 நேரம் தொழுவ கடமையா நாட்டுழுக்கிறது, நம்ம ஹஜ்ஜி செய்வோம். ஹஜ்ஜிண்டா என்ன, ஒரு முயற்சி பண்ணுவோம், 5 நேரம் தொழுவோம், இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்வோம். அதை மீறி அல்லாஹ் வசதியை தந்தா என்ன செய்வோம், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வருவோம். சரி.